ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம். மகிமைண்டாவதாக. இப்போ கிறிஸ்மஸ் மாதங்கள் தான் நாட்கள். நாளைக்கு கிறிஸ்மஸ் எல்லாமே பொண்ணு நல்லா நைட்டு போட போகிறாங்க. சரி இருக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்ன செய்தி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறப்பு பரலோகத்தில் உள்ள பிதாவின் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானத்தையும் ஜனங்கள் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி பேரும் சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து பிறப்பு வந்து அப்படி இருந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து கனிமறையில் வயிற்றில் பிறந்தாங்க. இன்னைக்கு நம்ம இருதயத்தில் ஒவ்வொரு இருதயிலும் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு. கண்டிப்பாக கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க. கிறிஸ்மஸ் நம்ம இயேசு பிறக்கல நம்ம மறுதரிசனா எப்படி ரத்தம் செல்வது உண்மையாகும், எப்படி மறிச்சு உயிர்த்தது உண்மையாகும், மறுபடி வரப்போகிறது எப்படி உண்மையாகும். அதில் எந்த மாதம் இருந்தாலும் எப்படி பண்ணேன் குழந்தைய இயேசு பார்க்க வேண்டாம். அவங்க பிள்ளைங்களுக்கு மருமனுக்கு மகளுக்கு ஆஃப்டர் மேரேஜ் கூட கொண்டாடுறாங்க. அவங்க என்ன குழந்தைய தொட்டில் போட்டு பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை. இயேசு கிறிஸ்துவை நம்ம கண்டிப்பாக நினைச்சோம் கொண்டாடணும். பிறப்பை அது மட்டும் இல்லை, இறந்து போன தலைவர் கூட கொண்டாடுறாங்க. நம்ம உயிரோடு இருக்கிற இயேசுக்காக மனுஷரும் கொண்டாடுறோம். நம்ம வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இதயத்தில் பிறந்துக்கிறாங்க. நம்மளும் இயேசு கிறிஸ்து பிதாவின் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே என்ன சமாதானத்தையும் ஜனங்கள் மேல் பிரியம் நம்ம மூலம் நினைச்சணும் உண்டாகும். நம்மளும் மற்றவங்க நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் பிறந்த நம்ம இதயத்தில் பிறந்ததுனால நம்மளும் மற்றவங்களை நம்ம இயேசு தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துறவங்க வாழணும். கண்டிப்பாக நம்ம பூமியில சமாதானத்தை குடும்பங்களை உண்டு பண்ணணும். ஜனங்கள் மேலே பரிசுத்தமான பிரியம் நினைச்சணும் உண்டாகும். ஆமென்.